ப்ரோ இன்னைக்கு ஒர்ஷிப் பார்த்தியா இல்லையா ப்ரோ? சரியா இருக்குது ப்ரோ. ஐயோ அந்த ப்ரெசன்ஸ்லலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், என் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது தெரியுமா? ஆமா ப்ரோ, அந்த ஆராதனைலாம் செம்மையாக பண்ணாங்க ப்ரோ. அவர் ஒரு ஒரு பாட்டும் செம்மையாக பண்ணார் ப்ரோ. அந்த எபினேசரே பாட்டு பாடும்போதெல்லாம் அப்படியே எனக்குள்ள அப்படியே ஏசப்பாவே அந்த ஃபீல் தெரியுமா? ஐயோ அப்படியே ஏசப்பா எனக்குள்ள வந்து அப்படியே எனக்குள்ள பேசுற மாதிரி இருந்து தெரியுமா? இன்னும் மெசேஜ் ஐயோ பாஸ்ட் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே என் நெஞ்செல்லாம் உடஞ்சிச்சு. ஆமாம் ப்ரோ, ஒரு ஒரு வார்த்தையோடைய மனசுல பதினிச்சு ப்ரோ. ஐயோ எனக்கு வேற அந்த செய்தியிலேருந்து என்ன வெளியே வளர்ந்துள்ள தெரியுமா? சரி ப்ரோ, சரி ப்ரோ, அதை விடு ப்ரோ. என்ன ப்ரோ, உங்கள் ஆளோட படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுதாமே? ஐயோ சொல்ல மாட்டேன் பாரு, அடுத்த வருஷம் தலை வருஷம் தான், தலை பொங்கல் தான் பாரு. விடாமுயற்சி படம் தான் அங்க பாரு, வேற யாரும் இல்லை. ஐயோ தலை தான், நீங்க வேணா பாரு, அடுத்த வருஷம் தலை நியூ தான். அது எப்படி ப்ரோ தலைன்னு சொல்ல? அவர் தான் தலை, கடவுளை அதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது சொன்னாரு. ஐயோ அதை வேற மறந்துட்டேன் பாரு. ஏகே தான் தளபதி தான், அங்க இல்லவே இல்லை, ஏகே தான் பாரு. ப்ரோ தளபதி இல்லை, எங்க தளபதி தான் ப்ரோ. அவர் படமும் ரிலீஸ் ஆக போகுது ப்ரோ. அவர் படம் வச்சு நான் அவரே போக சொல்லு, கட்சியிலே போய் அவர் ஆட சொல்லு. ஆனா சினி ஃபீல்டுன்னு வந்தா தலை தான் அங்க. சரி ப்ரோ, சரி ப்ரோ, நாள் பெரியாது தான். சரி ப்ரோ, போன மாசம் ஆக்ஷன் பார்த்தியா ப்ரோ? ஐயோ சொல்ல மாட்டேன் பாரு, சிஎஸ்கே தான் பாரு, ஓல்டு டீம் கெத்தா வரும். எம்எஸ்டி வேற இந்த வருஷம் ஆதாரு பாரு, அவர்தான் இந்த வாட்டி கப் எடுத்ததுதான். நம்ம மியூசிக் இருக்குல்ல, ஸ்டார்ட் த விசில்ஸ். தெரியுமா தெரியாதா? தலை தான், நீ வேணா பாரு. அப்படியே இந்த வாட்டி கெத்து பண்றாரு. அடுத்த வருஷமும் அவர் தான் ஆடுறாரு. டெஃபினெட்லி நாட்டு தான், நீ வேணா பாரு. விராட் கோலி தான், நீ இங்க பேசிட்டு வராத. அதெல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ. இப்போ வர மேட்ச் கப் எங்களுக்கு தான் ப்ரோ. ஈசாலா கப் நம்மதே ப்ரோ. ஈசாலா கப் வச்சு நீங்க டீ ஆத்தி குடிங்க. நீங்க வாயில மட்டும் தான் இப்படிலாம் பேசணும் பாரு. 5 கப்பு ஆல்ரெடி வச்சிருக்கோம். 6வது கப் அடிப்போம், அடுத்த வருஷம் 7வது கப்பும் நாங்க தான் அடிப்போம். இந்த வாட்டி கப்பு நாங்க தான் ப்ரோ அடிப்போம் இந்த வருஷம். நீ வேற போ ப்ரோ, வெறுப்பேத்தி. சரி ப்ரோ, டென்ஷன் ஆகாத. சரி, உங்க தலைவை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். அவங்க ஒரு மனு கூட எதுவும் செயல்படுத்த மாட்டேங்கிறாங்களா? என்ன நீ தெரியும் உங்க தலைவியை பத்தி? உனக்கு என்ன தெரியும்? அவங்க எவ்வளவு பேர் ஆள் தெரியுமா உனக்கு? அவங்க பாரு, அவங்க தான் இந்த வாட்டி எல்லாம் பாரு, அவங்க பேசி எடுத்து பண்ண போறாங்க. எங்க தலைவியோட அறிவுக்கும் அழகுக்கும் உங்க தலைவர்லாம் அந்த கிட்ட நிப்பாராடா. அவங்க பாரு சொன்ன மாதிரியே பொதுவா எல்லாருமே டாய்லெட் கட்டி கொடுத்துறாங்க. உங்க தலைவர் கட்டினாரா? ப்ரோ டாய்லெட் கட்டி கொடுக்குது. நாங்க ரோடு செய்யலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனு கொடுத்தா அவங்க பண்ணவே இல்லை. எங்க தலைவர்கிட்ட ஒரு வாட்டி தான் ப்ரோ கொடுத்தோம், அவர் உடனே பண்ணிட்டாரு. ரோடு முக்கியமா டாய்லெட் முக்கியமா? ஏன்னா அவசரம்னா எங்க போறாங்க? தலைவருக்கு தானே போறாங்க. அதே அவசரம்னா அந்த ரோட்ல தானே போவாங்க எல்லாரும் ஆம்புலன்ஸ்க்கு. அதெல்லாம் நீ பேசாத ப்ரோ. என்ன ப்ரோ நீ வந்ததுல இருந்து எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா பேசுனீங்க.
தலைன்னா தளபதின்ற, சிஎஸ்கேன்னா ஆர்சிபின்ற, இப்போ வந்து தலைவின்னா தலைவர்ன்றா பேசினுங்கிற நீ வந்ததுல டென்ஷன் இருக்குங்கிற, நெஞ்சே வலிக்குது லைட்டா சரி bro, சரி ப்ரோ, டென்ஷன் ஆகாத ப்ரோ. நான் உண்மையா தானே ப்ரோ சொன்னேன். சரி சரி bro, எனக்கு வீட்டுல இருந்து போனது. ஐயோ நெஞ்சு வலிக்குது. யாராவது காப்பாத்துக்கணும், நெஞ்சு வலிக்குது. தென்மேல் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். என் மேலில் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். உயிருள்ள நாள் வரை உன் பணி செய்தே உன் பாதம் உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. இந்த வீடியோ புரிஞ்சுது. இருந்தாலும் இந்த வீடியோ இந்த நிகழ்ச்சியுடைய, அதாவது இந்த டிராமாவுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 2:22 ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் அம்போதை வாழ்க்கையும் அதை பண்ணலாம் சொல்லிட்டு அவன் எண்ணப்படுவதற்கு ஏமாற்றணும். ஏன்னா நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனுடைய எந்த ஒரு காரியமும் நம்ம அவங்க என்னதான் நம்பிக்கிட்டு இருந்தாலும் பிரயோஜனமற்றதா இருக்கும். அதே யோனா 2:2 பார்த்தீங்க அப்படின்னா, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், பாதாளத்தின் வாயிலிருந்து அவரை கூப்பிடும் பொழுது நீர் என்னோட சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லி யோனா 2. பாதாளத்தின் வாயில இருந்தா கூட கர்த்தரால நம்முடைய சத்தத்தை கேட்க முடியும். நம்முடைய அருகில் நமக்கு வேண்டப்பட்டவங்க, நமக்கு பிடிச்சவங்க மனிதர்களை வைத்திருந்தாலும் நம்மளுடைய நெருக்கத்தை அவங்க எப்பொழுதும் அவங்க புரிஞ்சுக்க போறது கிடையாது. இல்லை நம்மளுடைய என்ன மாதிரி எவ்வளவு ஜனங்களை வேணா நம்ம இதயத்துல தூக்கி வச்சுக்கிட்டு நமக்கு அவங்க பிடிச்சவங்க, நமக்கு அவங்க உதவி செய்வாங்கன்னு நமக்கு ஒரு நம்பிக்கையில இருக்கலாம். ஆனா கடைசியில யார் தான் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னா கர்த்தர் மட்டும்தான். அப்படி இந்த நாடகத்தின் மூலமாக மனுஷங்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரை பற்றுதலாக இருப்பது நலமாய் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் நடித்து காண்பித்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் கூட அவர்கள் நடித்த யாவருக்கும்